ரைஸ் திணை தமிழர் கலைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இப்போது பறை எப்படி சூடு பண்ணணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அடுத்ததாக நம்ம பறை என்கிற இசைக்கருவியை எப்படி இசைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற இந்த நாகரிகமான சூழ்நிலையில் கிராமிய கருவிகளை கையில் எடுக்கிறதுக்கே இன்றைய இளைய தலைமுறையினர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா செவ்வியல் கலைகளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த காலத்தில் கொடுக்குறாங்க. பறை அப்படிங்கிற இசைக்கருவியை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தட்டி அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் முதல்ல அந்த தாளத்தை எப்படி அடித்து பழகணும் அப்படின்னா 2 குச்சிகளை எடுத்து நம்ம கீழே தரையில் தட்டி பழகணும். சரி, இதற்கான தாளங்கள் என்னென்னவா இருக்கும்? நாம் எப்படி பறை இசையை இசைத்து பழகிறது அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக இந்த பறை இசையை எப்படி இசைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆசான் ஆனந்த் அவர்கள் சொல்லித்தர போகிறாங்க. வாங்க பறையை நாமும் சேர்ந்து கற்றுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது தப்பு அல்லது பறை என்கிற இசைக்கருவியை வைத்து மீட்டிக்கொண்டே ஆடுகின்ற தப்பாட்ட நடனத்தை கற்கவிருக்கின்றோம். அதற்கு முன்னோடியாக அடிப்படையாக இந்த கருவியில் தாளங்களை எப்படி வாசிப்பது என்பதை நாம் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் 2 குச்சிகளை பயன்படுத்தி தரையிலே இந்த தாளங்களை அடித்து பழகினால் இந்த தாளங்களை பறை அல்லது தப்பு என்கிற இந்த இசைக்கருவியில் அடிப்பதற்கு வாசிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அந்த வகையில் இங்கே வாசிக்கின்ற தாளத்திற்கான சில அடையாளங்கள், இப்போது டண்ட டகிட இந்த மாதிரி தாளத்திற்கான வாய்ப்பாடுகள் தந்திருக்கின்றோம். அதில் அந்த எழுத்துக்களின் மேலே குறியிடப்பட்டிருக்கும். கூட்டல் குறி இடப்பட்டிருக்கின்ற அந்த எழுத்தானது வலதுகையையும், கழித்தல் குறியீடு போட்டிருக்கின்ற அந்த எழுத்தானது இடதுகையையும் குறிக்கின்றது. இரண்டும் சேர்த்து, அதாவது கூட்டல் குறி மேலேயும் கழித்தல் குறி கீழேயும் இரண்டையும் சேர்த்து போட்டிருக்கின்ற பட்சத்தில் அது 2 கைகளையும் சேர்த்து அடிக்கின்றது என்பதை குறிக்கின்றது. சரியா? இப்பொழுது நாம் இந்த தாளங்களை அடிப்படையிலிருந்து எளிதான சில தாளங்களிலிருந்து பயிற்சிக்கு செல்லலாம். இந்த தாளங்களை கற்றுக்கொள்வதற்கு எளிதாக பல சின்ன சின்ன தாளங்களாக ஒவ்வொரு தாளங்களை பிரித்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் 2 கைகளையும் சேர்த்து 2 முறை தட்டுகிறோம். சரியா? டன் 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 டன். அதாவது தப்பு வாசிக்கின்ற பொழுதும் அந்த கூட்டல் கழித்தல் அடையாளம் சேர்த்து போட்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் இதே மாதிரி 2 கைகளையும் சேர்த்து தான் நீங்கள் அடித்து வாசிக்க வேண்டும். சரியா? இப்பொழுது இடது கையில் 2 தட்டு, வலது கையில் 1 தட்டு. சரியா? 1 2 டன் டன் ட டன் டன் ட டன் டன் ட டன் டன் ட டன் டன் ட. அடுத்தது இடது கையில் 1 தட்டு, வலது கையில் 2 தட்டு. சரியா? ட கி ட 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 ட கி ட. அடுத்தது 2 கைகளையும் சேர்த்து உடனே அடித்து மேலே தூக்காமல் அழுத்தி எடுக்க வேண்டும். சரியா? அந்த தாளத்தினுடைய பெயர் ரிஜிட் ரிஜிட். சரியா? கவனியுங்கள். ரிஜிட் 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 ரிஜிட். சரியா? இப்பொழுது இடது கையில் 2 தட்டு, டன் டன், வலது கையில் 2 தட்டு, டன் ட டைன். உடனடியாக அரை தாளத்தில் இடது கையில் 5வது தட்டு. அப்ப மொத்தம் 5 தட்டுகள். சரியா? டன் 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 ட டைன்
டன். நீங்கள் சேர்ந்து அந்த தாளத்தை சொல்லி வாசிச்சீங்கன்னா தப்புல வாசிக்கும் போது சரியாக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். சரியா? டன் 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 டடை. டன் 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 டடை. டன் 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 டடை. டன் 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 டடை. நன்றாக வாசிக்கிறீர்கள். அடுத்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்ற தாளத்தினுடைய பெயர் ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. எப்படி? ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. இந்த தாளத்தை சிறிது சிறிதாக பிரித்து சின்ன சின்ன தாளங்களாக இப்போது நான் அடித்து காட்டுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? ஜிஞ்ச், அதாவது ரெண்டு சேர்த்து அடிக்கிறது ஜின். ஜி நாக்கு. சரியா? ஜின் ஜினாக்கு, அதாவது ரெண்டு கையும் சேர்த்து ஒரு அடி, உடனடியாக ஜின் ஜினாக்கு. வலது கையில அரை தாளத்தில் இரண்டாவது அடி, அப்புறம் நாக்கு. ஜின் ஜினாக்கு. புரியுதா? ஜிஞ்சினாக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஜிஞ்சினாக்கு 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 ஜிஞ்சினாக்கு. சரி, மீதி டா கி டக்கு, அதாவது இடது வலது இடது வலது. சரியா? டா கி டக்கு டா கி டக்கு. வாசிங்க. டா கி டக்கு டா கி டக்கு டா கி டக்கு டா கி டக்கு. அடுத்தது டா கி டா. முதல்ல வந்து வலது கையில முடிஞ்சது, இப்ப இடது கையில முடியும், ஒரு அடி குறைவாக. சரியா? டா கி டா டா கி டா டா கி டா டா கி டா. இப்போ ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு இது மட்டும் அடிக்கிறோம். சரியா? எப்படி? கவனிங்க. ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு. சரி, இது பாதி. இது தாளத்தினுடைய பாதி தான் நீங்க இப்ப வாசிச்சிருக்கீங்க. மீதி எங்க வச்சுருங்க. அதாவது கடைசி அடியிலிருந்து ஒண்ணு குறையும், அவ்வளவுதான். ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. இடது கையிலே முடிஞ்சிடும், வலது கை அடி அடிக்க வேண்டிய தேவையில்லை. எப்படி? ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. இப்போ ரெண்டு சேர்த்து. எப்படி? நீங்களும் இதோட சேர்ந்து சத்தமா சொல்லி வாசிக்கணும், அப்பதான் அது மனதுல பதியும். அப்புறம் பறையில வாசிக்கும் போதும் ரொம்ப எளிதாக இருக்கும். ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. சத்தமா. ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. ஜிஞ்சு நாக்கு டாக்கி டாக்கு ஜிஞ்சு நாக்கு டாக்கி டா. சரி, அடுத்த தாளம் ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா. ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா. சரி, அது எப்படி வாசிக்கிறேன்னு சொல்றேங்க. ரிஜிட் ரிஜிட், அதாவது ரெண்டு கையும் சேர்த்து ரெண்டு தடவை அடிக்கிறது வந்து ரிஜிட் ரிஜிட். அப்புறம் வந்து டகிட டட்டா. முதல்ல வந்து ரிஜிட் ரிஜிட் மட்டும் வாசிக்கிறோம். கவனிங்க. ரிஜிட் ரிஜிட். வாசிங்க. ரிஜிட் 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 ரிஜிட்
ரிஜிட் ரிஜிட் ரிஜிட் ரிஜிட் ரிஜிட் ரிஜிட் சரி இப்போ டாக்கிட 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 அதாவது இடது கையில ஒரு அடி வலது கையில 2 அடி மீதி டட்டா இடது 1 வலது 1 டட்டா 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 இப்ப டகிட டட்டா அதாவது இடது வலதுல 2 இடதுல 1 வலதுல 1 சரியா டகிட டட்டா டகிட டட்டா டகிட டட்டா டகிட டட்டா சரி இப்போ ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா ரெண்டும் சேர்த்து வாசிக்கிறோம் சரியா ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா அதாவது ரிஜிட் ரிஜிட் வந்து அழுத்தி அடிச்சு எடுக்கணும் சரியா இப்படி எடுக்க கூடாது ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா ரிஜிட் ரிஜிட் டகிட டட்டா அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ள போகின்ற தாளத்தினுடைய பெயர் டண்ட டகிட டகிட டட்டா டண்ட டகிட டகிடட்டா 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 சரி இந்த தாளத்தை வந்து பிரித்து பிரித்து கற்றுக்கொள்வதற்கு வசதியாக பிரித்து பிரித்து சொல்லி தருகிறேன் கவனியுங்கள் சரியா டன் ட அதாவது 2 கைகளையும் சேர்த்து அடிக்கிற போது டன் வலது கை மட்டும் அடிக்கிறது வந்து ட புரியுதா டன் ட டன் ட டன் ட டன் ட அடுத்தது டாக்கி ட அதாவது இடது கையில் ஒரு தட்டு வலது கையில் 2 தட்டு டாக்கி ட டாக்கி ட டாக்கி ட இதை 2 முறை செய்கிறோம் டாக்கி ட டாக்கி ட டாக்கி ட டாக்கி ட இப்போது டன் ட டாக்கி ட அதை மட்டும் சேர்த்து செய்கிறோம் சரியா எப்படி டண்ட டகிட டண்ட டகிட டண்ட டகிட சத்தமா சொல்லுங்க டண்ட டகிட டண்ட டகிட சரி இதோட சேர்ந்து வர்றது டட்டா இடது கையில ஒரு அடி வலது கையில ஒரு அடி டட்டா டட்டா இப்போ டகிட டட்டா டகிட டட்டா சரி இந்த முதல் தாளத்தினுடைய பாதியை இப்போ சேர்த்து அடிக்க போகிறோம் டண்ட டகிட டகிட டட்டா 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 சரி இனி மீதி இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்து இப்ப பழகுறோம் அதாவது முதல்ல வாசிக்கும் போது டண்ட டகிட டகிட டட்டா அப்படி முடிச்சோம் வலது கையில இப்போ டண்ட டகிட டகிட டா இடது கையில முடிக்கிறோம் வலது கை அடி இறுதி அடி தேவையில்லை சரியா எப்படி ஒரு முறை வாசிக்கிறேன் கவனியுங்கள் டண்ட டகிட டகிட டா சரியா டகிட டா இதை மட்டும் வாசியுங்கள் டகிட டா
டகி டட்டா டகி டட்டா டகி டட்டா டண்ட டகி டகி டட்டா டண்ட டகி டகி டட்டா. சரி, இப்போ இரண்டு பகுதியும் சேர்த்து செய்யறோம். நான் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. டண்ட டகி டகி டட்டா டண்ட டகி டகி டட்டா. 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 சரி, அந்த சிறந்த முறையில் வாசிக்கிறீர்கள். இனி ஒரு தாளம் கூட, சரியா? அது முடிந்த உடனே நம்முடைய இசைக்கருவியிலே நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஜிட்டக்கு ஜிட்டா 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 ஜிட்டக்கு ஜிட்டா. அதை வாசிக்கிறத சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஜிட்டக்கு, அதாவது இதுவரைக்கும் வலது கை தான் ரெண்டாவதாக வாசிச்சுக்கிட்டு இருந்தோம், தானே? டண்ட இப்படி வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது திரும்பி வரும், வலது கைக்கு பதிலாக இடது கை இரண்டாவது அடியாக மாறும். ஜிட்டக்கு, சரியா? எப்படி? ஜிட்டக்கு, இடது ரெண்டு கையை சேர்த்து வாசிக்கிறோம். அப்புறம் இடது கை ஒண்ணு, வலது கை ஒண்ணு, சரியா? கவனிங்க. ஜிட்டக்கு ஜிட்டக்கு ஜிட்டக்கு. சொல்லுங்க. ஜிட்டக்கு 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 ஜிட்டக்கு. சரி, ஜிட்டக்கு ஜிட்டா, அதாவது ஜிட்டக்கு வாசிங்க தானே? இப்போ அந்த ஜிட்டா வந்து வலது ஒண்ணு இடது ஒண்ணு, அவ்வளவுதான். ஜிட்டா 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 ஜிட்டா. இப்ப ரெண்டு பகுதியை சேர்த்து வாசிக்கிறோம். ஒரு தடவை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஜிட்டக்கு ஜிட்டா 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 ஜிட்டக்கு ஜிட்டா. சரி,